அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் பாருங்களேன். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். இயேசு ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு வராரு பாருங்க. 100க்கு அதிபதி அவனை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. 100க்கு அதிபதி வந்து கேட்கிறார், ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு இருக்கு. அதே போல் அந்த வேலைக்காரன் சொஸ்தமாகிறான். அதை முடித்து விட்டு வர்றப்ப என்ன நடக்குது? பேதுருவின் வீட்டிலே வருகிறார். அங்கே பார்த்தீங்கன்னா பேதுருவின் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை இயேசு கண்டார். ஆமென். இயேசு காண்கிற தேவன். பேதுருவின் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்களோ, இயேசு உங்களை காண்கிறார். காண்கிற தேவன் இவர். ஆமென். அவர் உங்களை கண்டுட்டார்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நிச்சயம் நடக்கும். ஆமென். அவர் உங்களை கண்டுவிட்டால் இந்த நாள் தான் உங்களுடைய துன்பத்திற்கான கடைசி நாள். ஆமென். உங்கள் துயரத்திற்கான கடைசி நாள். என்ன நடந்தது? அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். என்ன பண்றாரு? கையை தொட்டா. நீங்க மார்க் லூக்காலாம் படிச்சீங்கன்னா இருக்கும், குனிந்து அந்த ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அப்ப இயேசு அந்த அம்மா கையை தொடுறாரு, கட்டளை இடுகிறாரு, ஜுரம் நீங்கிற்று. ஆமென். அப்ப இயேசுவினிடத்தில் இருந்த வல்லமை அந்த அம்மாவுடைய சரீரத்தில் இருந்த ஜுரத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கினது. இயேசு உங்களை இன்று தொடுகிறார். அவருடைய வார்த்தையினாலே தொடுகிறார். அவரிடத்தில் இருக்கிற வல்லமை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுகிறது. ஒருவேளை சரீரத்தில் வியாதியோடு இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை நீங்கள் நம்பும் மாத்திரத்திலே அது ஆவியாயும் ஜீவனாயும் உங்களுக்குள்ளாக கிரியை செய்து எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் ஒரு பூரண சுகத்தை உங்கள் சரீரத்திலே கொண்டு வரும். ஆமென். செயல்படாத உறுப்புகளும் செயல்படும் இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் சூழ்நிலைகளிலே ஒரு அற்புதம் நிச்சயம் நடக்கும், நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார். ஆமென். அப்ப இயேசு இன்று உங்களை தொட்டு சுகமாக்குகிறார். அதே நேரத்தில் கட்டளையிட வேண்டிய காரியங்களுக்கு அவர் கட்டளையிட்டு உங்களை சுகமாக்குகிறார். அல்டிமேட்டா அது என்ன பண்ணுது பாருங்க. அந்த அம்மா அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அவங்களுக்கு சர்வீஸ் பண்றாங்க பாருங்க. சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க, எல்லா காரியங்களையும் செய்கிறாங்க, இயேசுக்கு தேவையானதை செய்கிறாங்க. அப்போ நான் அதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம அற்புதத்தை பெற்றுவிட்டு நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்தும் காரியங்களை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ஆமென். எனவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார், பெரிய அற்புதத்தை செய்ய போகிறாரு. நீங்க அவருக்காக நிற்க போறீங்க. இதுதான் உங்க பொருத்தனை கூட. எனக்கு மட்டும் இது நடந்ததுன்னா நான் ஆண்டவருக்காக நிற்பேன்றீங்கல்ல, ஆண்டவர் அதை கனப்படுத்துவார். ஆமென். அப்ப இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஜுரமா இருக்கிறீங்களோ இல்ல பெரிய பிரச்சனையோடு இருக்கிறீங்களோ, ஆண்டவருக்கு அது ஒன்றே, எல்லாமே அவருக்கு ஒண்ணுதான். அவர் உங்களை காண்கிற தேவனாய் இன்று வெளிப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தம்முடைய வார்த்தையினாலே உங்களை தொட்டு கட்டளையிட வேண்டிய காரியங்களுக்கு கட்டளையிட்டு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் அவர் நாமத்தின் மகிமைக்காக இந்த பூமியில் இருக்க போகிறீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.